கிருபையின் பிதாவே, இரக்கங்களின் ஆண்டவரே, அருமையான இன்னொரு காலை வேளைக்காக உங்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தாவே, துதியோடும் ஸ்தோத்திரத்தோடும் இந்த காலையில் உங்களுடைய சமூகத்தை கெட்டி சேருகிறேன். ஆமாண்டவரே, நீர் எல்லா கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரமானவர். கர்த்தாவே, நீர் மனிதனுடைய ஞானத்துக்கு அப்பாற்பட்டவர். நீர் ஆண்டவரே உன்னதமானவர், மகத்துவமானவர், மேன்மைக்குரியவர். முன்பாக என்னை தாழ்த்தி பண்ணுகிறேன் ஆண்டவரே. அருமை பிதாவே, முற்றுமாக என்னை வெறுமையாக்கி வருகிறேன். ஒன்றுமில்லாத ஒரு குப்பைக்கு நீங்கள் கொடுத்துருக்கிற கிருபை எவ்வளோ பெரிது ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த உலகத்தில் எத்தனையோ பேருக்கு இல்லாத சிலாக்கியத்தை எனக்கு கொடுத்துருக்கு என்று நான் விசுவாசிக்கிறேன். உண்மை ஆண்டவரே, என்னை ஆண்டவரை உளையான சேற்றனை தூக்கி எடுத்திருக்கிறே ஸ்தோத்திரம். என்னுடைய வாழ்க்கையை நான் திரும்பி பார்க்கும் பொழுது தாப்பனே, மெய்யாலுமே என்னை நீ தூக்கி எடுக்காமல் இருந்திருப்பீரானால் நான் அழிந்து போயிருப்பேன். கர்த்தாவே, நன்றியோடு உங்களை துதிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய அருமையான கிருபைகள் நாள்தோறும் புதியவைகளாய் கொடுக்கப்பட்டு இம்மட்டுமாக இந்த நாள் மட்டும் ஜீவனோடும் பலனோடும் கர்த்தாவே நான் காணப்படுவது உம்முடைய சுத்த கிருபை. நான் தண்டனை கொடுப்ப வேண்டியவன் ஆண்டவரே. தெய்வ கோபாக்கினை ஆண்டவரே அவர்கள் மேல் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அறிந்திராத ஒரு வாழ்க்கை என்பது தேவனுடைய கோபாக்கினைக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை. கர்த்தாவே, இந்த பயங்கர சாபத்திலிருந்து என்னை ஆண்டவரை கிருபையாக தூக்கி எடுத்தீர். கல்வாரியை நான் மறுநாள் மறந்து விட வேண்டாம். அவ்வளோ பெரிய ஒரு அன்பு ஆண்டவரே, நான் முழுமையாக விளங்கிக் கொள்ள முடியாத ஒன்று. உண்மைதான் ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் தாப்பனே, இது முற்றுமாக ஆண்டவரே என்னுடைய சின்ன அறிவுக்கு அப்பாற்பட்டது. கர்த்தாவே, ஒரு நேசனுக்காக, ஒரு பாவிக்காக ஆண்டவரே நீர் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தமை பலியாய் ஒப்புக் கொடுத்த அந்த காரியம் என்பது என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே முற்றுமாக எண்ணி பார்க்க முடியாத ஒன்று. ஆனால் எனக்காக நீர் ஒப்புக் கொடுத்தீர். சிலுவையை நான் மறந்து விடாதபடி காத்துக்கொள்ளும். என்னுடைய வாழ்க்கையில் தாழ்மையை தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே, தாழ்மையை தாரும். நான் எந்த விதத்திலும் எதற்குமே உரிமையற்றவன். கர்த்தாவே, நான் மேன்மை பாராட்டின இடத்தில் என்ன உண்டு? என்னிடத்தில் ஆண்டவரே உயர்வாக என்னை எண்ணிக்கொள்ள இடத்துல ஒன்று உண்டு. நான் ஆண்டவரே பலவீனங்களை குறித்து இல்லாமல் வேற எதை குறித்து மேன்மை பாராட்ட முடியும்? ஒரு அபாத்திரமான ஒரு மனுஷன் ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் நீர் பாராட்டியிருக்கிற தயவை ஒரு நாளும் நான் மறந்து விடாதபடிக்கு காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. என்னை தாழ்மைப்படுத்தும். உம்மை உயர்த்துகிற கிருபை தாரும். என்னுடைய வாழ்க்கை என்பது நாளுக்கு நாள் நான் சிறுக நீர் பெருக வேண்டுமென்று செபிக்கிற ஆண்டவரே, அந்த ஒரு வாழ்க்கையை தாரும். கர்த்தாவே, இவ்வளோ பெரிய ஒரு மீட்பு, இவ்வளோ பெரிய ரட்சிப்பு, இவ்வளோ பெரிய கிருபை, இவ்வளோ பெரிய தயவு, ஸ்தோத்திர ஆண்டவரே. தேவா, என் கண்களை திறந்துடலாம். நாளுக்கு நாள் இந்த அன்பை காண்பிக்க, இந்த அன்பை ஆண்டவர் விளங்கிக் கொள்ள எனக்கு உதவி செய்யும். இந்த அன்பை ஆண்டவரை அறிந்து கொள்ள எனக்கு உதவி செய்தரலாம். இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. பவுனுடைய ஊழியத்தை பார்க்கும்போது தேவா, எவ்வளோ மகிமைகரமான ஒரு ஊழியம், எவ்வளோ ஆச்சரியமான ஒரு ஊழியம். கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. இந்த அன்பை எனக்கு தாங்க ஆண்டவரே. அன்பை தாரும். இயற்கையாக என்னுடைய இருதயம் ஒரு கொடூரமான இருதயம், பொல்லாத இருதயம், திருக்கான இருதயம், மகா கேடுள்ள இருதயம். ஆமாண்டவரே, அதை மாற்றுகிறவர் கர்த்தர் அல்லவா? அதை மாற்றுகிறவர் தேவன் அல்லவா? அன்பை எனக்கு தாங்க ஆண்டவரே. முழு எழுத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு பலத்தோடு, முழு மனதோடு ஆண்டவரே உண்மையில் அன்பு கூற எனக்கு உதவி செய்யும். கர்த்தாவே, உம்முடைய சத்தியத்தின் வெளிச்சத்தில் என்னை நான் காண எனக்கு நீ கிருபை தாரும் ஆண்டவரே. எல்லாவற்றையும் சத்தியத்தின் வெளிச்சத்தில் பார்க்கக்கூடிய ஒரு மகனாக, மனிதனாக நான் காணப்பட வேண்டும் என்று செபிக்கிறேன். நீ சர்வ ஏகாதிபத்தியத்தின் கர்த்தர், சகலத்தையும் ஆண்டு வழிநடத்துகிறவர். கர்த்தாவே, நீர் எவ்வளோ அழகாக இந்த வேதத்தில் உம்முடைய சர்வ ஏகாதிபத்தியத்தையும் மனிதனுடைய உத்தரவாதத்தையும் அமைத்து போதித்திருக்கிற உம்முடைய வேத புத்தகத்துக்காய் ஸ்தோத்திரம். வேத புத்தகத்துக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வேத புத்தகம் இல்லை என்றால் ஆண்டவரே நான் இருளில் வாழ வேண்டியவனாக இருப்பேன். வேதம் வெளிச்சம் தந்து கர்த்தாவே மக்கு ஸ்தோத்திரம். எவ்வளோ அழகாக
ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கைக்குரிய காரியங்களை நேர்த்தியாக அமைத்து செயல்படுவதெல்லாம் பார்க்கும் பொழுது தாப்பனே, எவ்வளோ அற்புதமான காரியம், எவ்வளோ அற்புதமான ஆச்சரியமான காரியம் ஆண்டவரே. அன்பின் தாப்பனே, எவ்வளோ ஆச்சரியமாக எல்லாவற்றையும் இந்த ஆண்டவரை செயல்படுத்துகிறவர். கிருபையின் ராஜாவே, என்னை தாழ்மைப்படுத்தும். தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறீர், பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறீர். ஆண்டவரே, என்னை தாழ்மைப்படுத்தும். நான் ஒன்றும் இந்த உலகத்தில் கொண்டு வரவில்லை. நான் இழந்து போனது என்பதை ஆண்டவரே கர்த்தாவே என்னவென்று சொல்லக்கூடும். எல்லாம் உம்முடைய கரத்தில் பெற்றுக்கொண்டேன், உம்முடைய கரத்தில் பெற்றுக்கொண்டேன், உம்முடைய கரத்தில் கொடுக்கப்பட்டவைகள். ஆண்டவரே, ஆவிக்குரிய காரியங்களில் நான் ஆண்டவரே உம்மை துக்கப்படுத்தாதபடிக்கு காத்துக்கொள்ளும், வேதனைப்படுத்தாதபடிக்கு காத்துக்கொள்ளும். நான் எவ்வளோ பலவீனன் என்று அறிந்திருக்கிறேன். எவ்வளோ சீக்கிரமாக பாவம் என்னை இழுத்து விடும் என்று அறிந்திருக்கிறேன். ஆண்டவரே, உடைய கிருபை என்னை தாங்கட்டும், உடைய கிருபை என்னை தாங்கட்டும். கர்த்தாவே, இவைகள் அனைத்துமே கிருபைகள். இந்த உலகத்தில் ஆண்டவரே நான் ஆண்டவரை செய்ய ஆண்டவரே அந்த ஒன்று மட்டும்தான் எனக்கு முடியும். தேவா ஸ்தோத்திரம், கிருபை தேவனே எமக்கு ஸ்தோத்திரம். என்னை நினைவு கூர்ந்தேரே ஸ்தோத்திரம். இவ்வளோ ஒரு பெரிய தேவன், இவ்வளோ பெரிய மகிமையானவர், இவ்வளோ பெருமைக்குரியவர். அடியேனே நினைவு கூர்ந்திருக்கிறீரே, அடியேனே நினைவு கூர்ந்திருக்கிறீரே ஸ்தோத்திரம். நீ நினைவு கூறாமல் இருந்திருப்பீரானால் நான் எங்கேயோ போயிருப்பேன், அழிந்து போயிருப்பேன், நீசனாய் போயிருப்பேன். தேவா ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய அநேக காரியங்களை கற்றுக் கொடுக்கிறீர் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒரு கற்றுக்கொள்ள முடியாத ஒரு மதியனாகி எனக்கு நீங்கள் எத்தனை காரியங்களை கற்றுக் கொடுக்கிறீர் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தேவாமை துதிக்கிறேன், போற்றுகிறேன், வணங்குகிறேன். இந்த உலகத்தில் வாழுகிற வாழ்க்கையில் ஒன்று எனக்கு தேவை, உம்மை மகிமைப்படுத்த எனக்கு இருப்பதா. நீங்கள் எதை செய்தாலும் அவருடைய கர்த்தருடைய மகிமைக்கின்ற ஆண்டவரே, உம்முடைய நாமம் என்னால் தூஷிக்கப்பட வேண்டாம். ஆண்டவரே, உம்முடைய நாமம் என்னால் தூஷிக்கப்பட வேண்டாம். மற்றவர்களுக்கு நான் இடலாக காணப்பட வேண்டாம். உமக்கு பிரியமாய் காணப்பட உதவி செய்யும். அவைக்குரிய அந்த கிருபையை தாரும். உமோட உறவு கொண்ட ஒரு வாழ்க்கையை தாரும். ஆண்டவரே, நீர் என்னை நேசிக்கிறீர், நீர் என்னை நேசிக்கிறீர். கர்த்தாவே, என் மெய்ப்பராக இருக்கிறேன் என்று ஏன் சொல்லுகிறது? ஆமாம் ஆண்டவரே, நீ நல்ல மெய்ப்பன். கர்த்தாவே, புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் விடுகிற கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒரு நாளும் ஆண்டவரே என்னை வாழ்க்கையில் முறுமுறுக்கிறவனாக நான் காணப்பட வேண்டாம். நீர் ஆண்டவரை அனுமதித்திருக்கிற காரியத்தில் சந்தோஷமாய் கடந்து போக மை ஸ்தோத்தரித்து துதிக்க உதவி செய்யும். அதிகமாக மை துதிக்கிறேன் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறேன், போற்றுகிறேன் ஆண்டவரே. எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள். ஆண்டவரே, உம்முடைய அருமையான ஞானத்தின்படி திட்டத்தின்படி எவ்வளவு அழகாக நீ வாழ்க்கையை நடத்தி வருகிறேன். பல வேளைகளில் தோல்வியைப் போல காணப்பட்டாலும், பல வேளைகளில் இழப்பைப் போல காணப்பட்டாலும், பல வேளைகளில் ஆண்டவரே அது முற்றிலும் நம்பிக்கையற்றதைப் போல காணப்பட்டாலும் கர்த்தர் ஆளுகை செய்கிறார். யூ ரெயின் லார்ட், தேங்க்யூ ஃபாதர். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீ ஆளுகை செய்கிறீர். என்னுடைய வாழ்க்கையில் நான் ஆளுகை செய்கிறேன். என்னுடைய தலையில் முடியெல்லாம் என்னப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். நம்முடைய சித்தம் இல்லாமல் எதுவுமே நடைபெறுவதில்லை, நம்முடைய திட்டம் இல்லாமல் எதுவுமே நடைபெறுவதில்லை. ஆண்டவரே ஸ்தோத்திரம். என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை இழந்து போனது ஒன்றுமில்லை, இழக்க போகிறது ஒன்றுமில்லை, எல்லாம் உடையது. ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில் என்னை மற்றவர்கள் ஏமாற்றினாலும் கூட அதுவும் உம்முடைய சித்தத்துக்கு உட்படுத்தப்பட்டது. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, எனக்கு ஆவிக்குரிய முதிர்ச்சியை தாரும், ஆவிக்குரிய முதிர்ச்சியை அதிகமாய் தாரும் ஆண்டவரே. ஆவிக்குரிய ஆண்டவரே விழிப்பை தாரும். கர்த்தாவே, உம்மை துதித்து ஸ்தோத்தரிக்க உமக்கென்று நாளுக்கு நாள் நான் ஆண்டவரே பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு பாத்திரமாய் காணப்படுவது. ஆண்டவரே, உம்மால் உபயோகப்படுத்தப்படக்கூடிய ஒரு பாத்திரமாய் நான் காணப்பட உதவி செய்யும். பசுத்த ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் பசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிற பெரிய கிஃப்ட் எவ்வளோ பெருசு ஆண்டவரே. ஆவியினால் அடையினை நிரப்பும், பசுத்த ஆவியினால் அடையினை நிரப்பும். தேவா, ஆவியினால் அடையினை நிரப்பும். பி ஃபில்டு வித் த ஹோலி ஸ்பிரிட். என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, என்னுடைய சிந்தனைகள், என்னுடைய யோசனைகள் எல்லாற்றும் தேவ ஆவியானுடைய கிருபை இருக்கட்டும் ஆண்டவரே. தேவனே ஆண்டவரே உதவி செய்யும். எவ்வளோ பேருடைய வாழ்க்கையில் ஆண்டவரே தேவை மிக பெரிதாக இருக்கிறது. கர்த்தாவே ஆண்டவரே, ஒருவேளை ஒருத்தர் நன்மை பெற்றால் என்னுடைய திருந்து வந்ததல்ல,
ஐம் எ சேனல், நான் ஒரு கால்வாய், ஊற்று தேவனிடத்திலிருந்து வருகிறது. கர்த்தாவே ஸ்தோத்திரம். கர்த்தாவே, எனக்கு முன்பாக இருக்கிற எத்தனையோ அருமையான மக்களுக்காக ஜெபிக்கிறேன். உமை நான் முழு இதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனத்தோடு, முழு மனதோடு நேசிக்க வாஞ்சிக்கிறேன். மற்றவர்களை லவ் தை நெய்பர் அஸ் தை, என்னை போல பிறனை நேசிக்க கிருபை தாரும். என்னை போல பிறனை நேசிக்க உதவி செய்யும் ஆண்டவரே. அப்பொழுது நான் அவர்களுக்காக அதிகமாக ஜெபிக்க முடியும். அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக ஆண்டவரே நான் கண்ணீர் விட முடியும். அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக என்னுடைய ஆத்மாவில் பாரம் இருக்க முடியும். ஆண்டவரே, மற்றவர்களை நேசிக்கிற இருதயத்தை எனக்கு தாரும். அது என்னால் முடியாது. கர்த்தாவே, இது ஒரு ஆண்டவரே தாப்பனே, என்னுடைய சுபாவம் விழுந்து போன மனித சுபாவம். உண்மை ஆண்டவரே, நீர் கல்லான இதயத்தை எடுத்து போட்டு சதையான இதயத்தை வைக்கிறவர். உம்முடைய ஆவிக்குரிய காரியங்கள் ஆண்டவரே இவ்வளவாக மக்களுக்கு அற்பமாக இருக்கிறதே. ஆண்டவரே, சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டுப்போர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது என்று சொல்லணுமாக எத்தனையோ மக்கள் தங்களுடைய அறியாமையினால் ஆண்டவரே இவ்வளோ பெரிய அன்பை புறக்கணிக்கிற இந்த புறக்கணித்தல், இவ்வளோ அருமையாக நீர் வாழ்க்கையை கட்டுகிறவராக இருக்கிறபடியால் ஆண்டவரே அதை அறியாமல் தன்னுடைய சொந்த ஞானத்தினாலும் பலத்தினாலும் தன்னுடைய வாழ்க்கையை கட்ட பிரயாசப்படுகிற விதமான ஆண்டவரே காரியம் தயவாய் மன்னியும் ஆண்டவரே. எத்தனையோருடைய வாழ்க்கையை நோக்கி பார்க்கும் பொழுது காலங்கள் மிக கொடிதாக இருக்கிறது ஆண்டவரே. மக்கள் மத்தியில் சுபாவன்பில்லை, ஒருவருக்கொருவர் வஞ்சிக்கிற ஒரு நிலையை பார்க்குறோம். சாத்தான் இவ்வளோ ஆண்டவரே விழிப்பாக இருக்கிறான், தூண்டும்படியாக ஆண்டவரே, தூண்டும்படியாக இவ்வளோ பாவத்துக்கு எதுவாக தூண்டும்படியாக. கண்களின் நிச்சை, மாம்சத்தின் நிச்சை, ஜீவனத்தின் பெருமை. பிசாசு எவ்வளோ வெளிப்புள்ளவனாக இருக்கிறான், எவ்வளோ வெளிப்புள்ளவனாக இருக்கிறான் ஆண்டவரே. அவன் கொல்லவும் அழிக்கவும் வந்தவன், கொல்லுகிறவன், அழிக்கிறவன் ஆண்டவரே. எத்தனையோ மக்கள் அவனால் அழிக்கப்பட்டு போன நிலையை பார்க்கும் பொழுது ஆண்டவரே இறங்கும். உம்முடைய அன்பை புறக்கணிக்கிற, தாங்கள் செய்கிறது அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆண்டவரே, இந்த காரியத்தை மாற்றி போடும் ஆண்டவரே. நித்தியம் என்பது உண்மை. இந்த உலகம் எவ்வளோ அநித்தியமான ஒரு உலகம், நிலைத்திருப்போம் என்ற நம்பிக்கையில் என்பது எவ்வளோ உண்மை ஆண்டவரே. இந்த உலகம் எவ்வளோ ஒரு பொல்லாத உலகம், இந்த உலகம் எவ்வளோ அநித்தியமான ஒரு உலகம். கர்த்தாவே, மாயை எல்லாம் மாயை. ஆனால் இந்த மாயை மனிதனுடைய வாழ்க்கையில் எவ்வளோ அழகமாக ஆண்டவரே கர்த்தாவே பற்றி கொள்ளுகிற மனதோடு அவன் வாழ்கிறான். மாயையை நோக்கி ஆண்டவரே ஓடுகிற அந்த பிரயாணத்தில் கிருபையை போக்கடிக்கிறானே. தனக்கென்று கொடுத்திருக்கிற ஆண்டவருடைய அந்த அளவில்லாத அன்பு தானே கிருபை. ஒரு தகுதியில்லாத ஒரு மனுஷனை நேசிக்கிற அந்த நேசம் என்பது ஒரு அளவில்லாத கிருபை. கர்த்தாவே ஸ்தோத்திரம். எத்தனையோ மக்களுடைய ஆண்டவரே வாழ்க்கையை நோக்கி பார்க்கும் பொழுது கர்த்தாவே நீர் இறங்கும். அழிந்து கொண்டிருக்கிற அந்த ஆத்துமாக்களை கிருபையாய் சந்தியும் ஆண்டவரே. இந்த சிலுவை நோக்கி பார்க்க, சிலுவையில் அறையுண்ட இரட்சகரை நோக்கி பார்க்க உதவி செய்யும். என்னை நொறுக்கும் ஆண்டவரே, தேவா என்னை நொறுக்கும் கர்த்தாவே. ஆத்துமாக்களை விட்டுவிடாதரும், அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்கு ஜெபிக்க எனக்கு கற்றுத்தாரும். பவுல் எப்படியாக சிலர் ரட்சிக்கும்படிக்கென்று ஆத்துமாக்களோ பாரத்தோடு தான் அறுப்புண்டு போனாலும் பலவாயில்லை, எனக்கு அதை விலையும் கொள்ள முடியல. ஆனாலும் ஆண்டவரே விதமான பாரத்தை தாரும், ஆத்தும பாரத்தை தாரும். ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிற பாரத்தை தாரும், ஜெபாவியை தாரும் ஆண்டவரே. ஜெபாவியை எனக்கு அதிகமாய் தாரும், மன்றாட்டின் ஆவியை அதிகமாய் தாரும் ஆண்டவரே. மன்றாடுகள் இல்லை என்று ஆச்சரியப்பட்டீர் என்று பார்க்கிறோம். ஜெபிக்கிறவர்களை எழுப்பும் ஆண்டவரே. ஜெபிக்கிறவர்கள் இல்லையே, ஜெபிக்கிறவர்கள் எங்கே? ஆத்துமாக்களுக்காக கத்திடத்தில் ஜெபிக்கிறவர்கள் எங்கே? கத்தாவே நீர் எழுப்பியர்களும் ஜெபிக்கிற மக்களை எழுப்பும். பிசாசு ஜெபிக்க விடுறதில்லை. கர்த்தாவே நீர் இறங்கும். ஜெபிக்கிற மக்களை கிருபையாக நீர் எழுப்பித்தாரும். எத்தனையோ குடும்பங்களில் ஆண்டவரே சாத்தான் எவ்வளோ வெளிப்பாக தூண்டுகிறான், எவ்வளோ வெளிப்பாக கணவன் மனைவி பிள்ளைகளை அவன் தூண்டுகிறான். அந்த பாவப்பட்ட அந்த இருதயத்தினால், பாவ சுபாவத்தினால் அவனுடைய தூண்டுதலுக்கு எவ்வளோ சீக்கிரமாக இரையாகி சமாதானமில்லை, சந்தோஷமில்லை.
ஒருவருக்கொருவர் குற்றஞ்சாட்டி கொண்டு ஆண்டவரே, அந்த ஆதி பிதாக்களைப் போல எனக்கு எத்தனையோ குடும்பங்களில் ஆண்டவரே பெற்றோருடைய நிலை பிள்ளைகளுக்கு எவ்வளோ வருத்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. மன்னியும் ஆண்டவரே. ஆனாலும் இயேசு ஒரு குடும்பத்தில் வரும் பொழுது அது எவ்வளோ மகிமைகரமானதாக இருக்கும். இயேசு ஒரு குடும்பத்தில் ஆளுகை செய்யும் பொழுது ஆண்டவரே அந்த இடத்துல சமாதானம் இருக்குமே. வருத்தப்பட்டு பாரஞ்சு மக்களே, நீங்கள் எல்லாரும் இடத்துல வாருங்கள். அவையானவரே, அவையானவரே, நீர் ஒருவரே ஒரு ஆத்மா உயிர்ப்பிக்கிறவர். நீர் ஒருவரே ஒரு ஆத்மா உயிர்ப்பிக்கிறவர். உயிர்ப்பியும் உயிர்ப்பியும் நீர் ஒருவரே ஒரு ஆத்மாவில் உணர்த்துகிறவர். ஆண்டவரே தேவா, நீர் இறங்கும், இந்த ஆத்மாவை ரட்சியும். அவையானவரே, அவையானவரே, உணர்த்தும் ஐயா, உயிர்ப்பியும். ஆண்டவரே, நித்தியமான ஒரு வாழ்க்கை என்பது உண்டு. வேதம் பொய் சொல்லலை, அதனால் மறுக்க முடியாது. நித்திய வாழ்க்கைக்கென்று ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் இந்த உலகத்தில் ஆயத்தமாகவில்லை என்றால் அவன் காலாகாலத்துக்கு ஆண்டவரே முடிவில்லாத நித்தியத்தில் நரகத்தில் அழிந்து போவானே. நரகத்தில் ஆண்டவரே கொடுமையான ஒரு இருளின் ராஜ்யத்தில் பயங்கரமான ஒரு காரியம். அவன் பிரமாதிருந்தால் நலமாக இருக்கும். ஆனால் எத்தனையோ மக்கள் ஆண்டவரை அழிந்து கொண்டிருக்கிறவர்களை கண்ணோக்கி பார். இவ்வளோ பெரிதான கண்கள், இவருடைய கண்களுக்கு காரியம் மறைவாக இருக்கிறது. தேவா, ஆத்துமாக்களை நம்முடைய கிருபைக்குட்படுத்தும். ஆத்துமாக்களை நம்முடைய கிருபைக்குட்படுத்தும். ஆத்துமாக்களின் மனக்கண்களை திறந்தருளும். தேவா, இந்த சபையில் உயிர்மீழ்ச்சி தேவை. ஆண்டவரே, உயிர்மீழ்ச்சி தேவை. ஆண்டவரே, நீர் ஆவிக்குரிய உணர்வை தாரும், ஆவிக்குரிய உணர்வை தாரும். என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவரே, இது பரிசுத்த ஆவியானுடைய செயல். பரிசுத்த ஆவியானவர் ஒரு ஆத்துமாவை உயிர்ப்பிக்கவில்லை என்றால், பரிசுத்த ஆவியானவர் ஒரு ஆத்துமாவில் அந்த ஆவிக்குரிய உணர்வை கொடுக்கவில்லை என்றால், பரிசுத்த ஆவியானவர் மனக்கங்களை திறக்கவில்லை என்றால், ஆண்டவரே, ஒரு மனிதனுடைய நிலை எவ்வளோ கொடூரமானது. தேவா, நீர் இறங்கும். இந்த சபையில் ஒவ்வொருவரையும் சந்தியும் ஆண்டவரே. ஒருவரையும் நீர் கிருபையாய் சந்தித்தரலும். தேவா, பாவத்தினுடைய ஆதிக்கம், பாவத்தினுடைய பயங்கரம் எந்த அளவுக்கு ஆண்டவரே குடும்பங்களை சிதைக்கிறதை பார்க்கும் பொழுது, எந்த அளவுக்கு மனிதனுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே ஒரு சமாதானமற்ற நிலையை உண்டாக்கி, அவனுக்குள்ளாக ஒரு பயத்தையும் கலக்கத்தையும் உண்டாக்கி, விதமான ஒரு ஆண்டவரே சூழல் முற்றிலுமாக ஆண்டவரே ஒரு அன்பான ஒரு ஆண்டவரே சூழலாக இல்லை. இது எங்கெங்கேயோ போயிட்டுருக்கு, எப்படியோ போயிட்டுருக்கு. கர்த்தாவே, எங்கள் குடும்பங்களில் ஒருவரை ஒருவர் நேசிக்க முடியல. ஒருவருக்கு ஒருவர் ஒரு குடும்பத்தில் இருக்கிற 2, 3, 4 நேசிக்க முடியல. அன்பில்லை. அன்பில்லாத ஒரு உலகம். அன்பில்லாதவன் தேவனை அறியான் என்று சொல்கிறேன். ஆண்டவரே, அன்பில்லைன்னா ஆண்டவரே அறியலை வேன்னு சொல்கிறது. ஆனால் இன்றைக்கு சபைகளில் அன்பில்லை, குடும்பங்களில் அன்பில்லை. கர்த்தாவே, இந்த அன்பை நீர் ஊற்றும், அன்பை ஊற்றும். மனிதர்களை ஊற்றப்பட்டிருக்கிற அன்பு என்று சொல்லப்படுகிறது. இந்த அன்பை ஊற்றும் ஆண்டவரே. இந்த அன்பு இல்லைன்னா அது சபையே இல்லையே. அன்பு இல்லைன்னா அந்த இடத்துல கர்த்தருடைய கிருபையின் பிரசனம், தர்மையான குணம் இல்லைன்னா அந்த இடத்துல ஆண்டவரை பொறாமையும் பெருமையும் மதிகேடும் ஒருவருக்கொருவர் ஆண்டவரை நேசிக்கக்கூடாத காரியமும் எவ்வளோவாக ஆண்டவரை ஆட்கொள்கிறது. தாப்பனே, தேவா, நீர் இறங்கும் ஆண்டவரே. கிருபையாய் நீர் இறங்கும். அன்பை ஊற்றும், அன்பை ஊற்றும். என்னுடைய இதயத்தில் அந்த அன்பை ஊற்றும் ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையில் அன்பு தேவை. தேவா, அருமையான இந்த மக்களை நோக்கி பாரும். தாங்கள் செய்கிறது என்னதென்று யாம வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, மன்னியும் மன்னியும். கிருபையின் பிதாவே, மன்னியும். எவ்வளோ மக்கள், இந்த ஆலயத்தில் சுற்றி எத்தனையோ மக்கள். ஆண்டவரே, இந்த குடும்பத்தை ரட்சியும். அன்பு இருந்தா ஆண்டவரே எவ்வளோ அருமையான ஒரு குடும்பமாக இருக்கும். ஒருவருக்கு ஒருவர் நேசிக்க முடியலையே. ஆண்டவரே, இந்த அன்பை தாரும். ஆண்டவரே, கர்த்தாவே, மாம்சத்தின் கிரியைகள் ஆண்டவரே உங்களுக்குள்ளாக யுத்தங்களும் போராட்டங்களும் என்று பார்க்கும் பொழுது ஆண்டவரே பகைக்கிறவர்களையும் அன்பு கூறுகிறபடியாக சொல்லியிருக்கிறேன். கிருபையின் தேவனே, பரிசுத்த ஆவியானவரே, விதமான காரியங்கள் உம்மால மட்டுமே கூடும். உம்மால மட்டுமே ஒரு மனிதனில் ஆண்டவரே காரியங்களை விதமாக வாய்க்க பண்ணக்கூடும். ஆனால் அது இருந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அன்பு இருக்கிற இடத்துல சந்தோஷம் இருக்கும். அன்பு இருக்கிற இடத்துல சமாதானம் இருக்கும். ஆனால் ஆண்டவரே, அன்பில்லையே, அன்பில்லையே. வெறுப்பான ஒரு காரியம். தேவா, இறங்கும். ஐயோ, அந்த காரியத்துக்கு இறங்கும்.
ஆண்டவரே ரட்சியும், ஆத்துமாக்களை ரட்சித்துக்கொள்ளும். அவையானவரே அவையானவரே ரட்சித்துக்கொள்ளும். இந்த உலகம் எவ்வளோ வஞ்சிக்கிற ஒரு உலகம், வஞ்சிக்கிற ஒரு உலகம், ஏமாற்றுகிற ஒரு உலகம். தேவா நீர் இறங்கும். அருமை பிதாவே நீர் கிருபையாயிரும். அருமை மீட்பரே நீர் இரக்கமாயிரும். தயவு கூர்ந்தருளும். ஆண்டவரே உம்முடைய ஒத்தாசையை தாரும். தேவா தேவா மே நோக்கி பார்க்கிற ஆண்டவரே, ஒரு அன்புள்ள ஆண்டவரே, உலகம் சுபாவ அன்பு தணிந்து போகும். கர்த்தாவே இறங்கும். எவ்வளோ மக்கள் ஆண்டவரே தங்களை உண்டாக்கின தேவனை அறியாமல், தேவனே ஆண்டவரே மகா பெரிய ரட்சிப்புக்குரிய இவ்வளோ பெரிய மீட்பை ஆண்டவரே அவர் ஆண்டவரை வைத்திருக்கும் பொழுது, ஒரு காலத்தில் நானும் தேவன் அறியாதவனாக விக்கிரங்களை தொழுது கொண்டிருந்த காலங்களை எண்ணி பார்க்கும் பொழுது, தேவனே இருள், பயங்கரமான இருள் ஒரு மனிதனை ஆண்டவரை கர்த்தாவே ஆட்கொள்கிறது என்று சொல்லும் பொழுது வாழ்க்கையின் எதிர்காலம் நிச்சயமற்றது. ஆண்டவரே எனக்கு யாவற்றை செய்து முடிக்கிற தேவன், எனக்கு ஞானமில்லை ஆண்டவரே, ஞானமில்லை தாப்பனே, ஞானமற்ற ஒரு மனுஷன், எனக்கு ஞானத்தை தாரும். இதுவே வழி, இதுவே நடங்கள் என்று சொல்லுகிற உடைய சத்தத்தை கேட்டு நடக்கிற ஒரு மனுஷனாய் நான் காணப்பட வேண்டும். ஆண்டவரே கிருபையாயிரம், கிருபையாயிரம். ஆண்டவரே உம்முடைய ஞானத்தை தாரும். அறிவற்ற ஒரு மனுஷன் எப்படி பேசணும், எப்படி செய்யணும். ஆண்டவரே ஆண்டவரே நான் உண்மையுள்ளவர் நீர். ஆண்டவரே நீர் உண்மையுள்ளவர் தாப்பனே. ஒரு நாள் நீர் மாறுகிறவர் அல்ல. கேளுங்கள் தரப்படும், தேடுங்கள் கண்டடைவுகள், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று சொன்ன ஆண்டவர் உண்மையற்றவராக செயல்படுவாரா? உண்மையற்றவராக செயல்பட ஆண்டவரே கர்த்தாவே கூடும் என்றே ஆண்டவரே எந்த விதத்தில் சொல்லக்கூடும்? இல்லை தாப்பனே. கிருபையாய் எனக்கு மன்னித்து இறங்கும். கிருபையாய் என்னை மன்னித்து எனக்கு இறங்கும் ஆண்டவரே. கிருபையாய் எனக்கு மன்னித்து இறங்கும் தாப்பனே. தேவா என்னை மன்னியும், என்னுடைய பாவங்களை மன்னியும், என்னுடைய அக்கிரமங்களை மன்னியும், என்னுடைய மீதலை மன்னியும் ஆண்டவரே. வேதியுண்டாக்குற வழியில் நடத்தி எடுத்து போடும். துணிகரமான பாவங்களுக்கு என்னை விலக்கி காரும். ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்ய கற்றுத்தாரும். உமக்கு பிரியமானதை செய்ய போதித்தரலும். இந்த ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிற ரட்சியும் ஆண்டவரே. தேவா ஆண்டவரே ரட்சித்துக்கொள்ளும், ரட்சித்துக்கொள்ளும். உண்மை அறிந்த ஒரு வாழ்க்கை, உம்மோடு உறவு கொண்ட ஒரு வாழ்க்கை என்பது ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. தேவா விட்டுடாதீங்க, விட்டுடாதீங்க. ரட்சித்துக்கொள்ளும், மீட்டுக்கொள்ளும். தேவனே தேவனே இரக்கமாயிரும். தேவா எத்தனையோ மக்கள் இந்த ஐக்கியத்தின் எத்தனையோ மக்கள் ஆண்டவரே, தேவனே தேவனே இவ்வளவாக அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே. அறிவதே நித்திய ஜீவன். எத்தனையோ மக்கள் வஞ்சிக்கப்பட்டு போன பரிதாப நிலை பார்க்கும் பொழுது ஆண்டவரே இவ்வளோ திரள்கூட்டமான மக்கள் மாயை நம்பி, ஆண்டவரே பொய்யை நம்பி, எத்தனை கள்ள உபதேசத்தின் காரியங்கள் மனிதர்களை ஆட்கொள்ளுகிறது. தாப்பனே இறங்கும். அன்பை பிதாவே நீர் கிருபையாயிரும். அருமை பிதாவே நீர் கிருபையாயிரும். தேவா என்னை மன்னியும், என்னை மன்னியும் ஆண்டவரே. என்னை மன்னித்து எனக்கு இறங்கும். மறைவான பாவங்களுக்கு என்னை விலக்கி காரும். மறைவான குற்றங்களுக்கு என்னை விலக்கி காரும். மறைவான பாவங்களை என்னை ஆண்டு கொள்ள வேண்டாம் ஆண்டவரே. ஆண்டவரே ஆண்டவரே மற்றவர்களுக்காக ஆண்டவரை ஜெபிக்க கற்றுத்தாரும். இடைவிடாமல் ஜெபிக்க கற்றுத்தாரும். இரவும் பகலும் ஜெபிக்கிறதை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே ஜெப பாரத்தை தாரும். ஜெபிக்கிறவர்களை எழுப்பும். ஜெப வாஞ்சையை தாரும். ஜெப வாஞ்சையை தாரும். ஆண்டவரோடு உறவு கொள்ளுகிற வாழ்க்கையை தாரும். பசுத்த ஆவியானவரே, பசுத்த ஆவியானவரே நீர் கிருபையாய் தாரும், கிருபையாய் தாரும். உம்மோடு உறவு கொண்ட ஒரு வாழ்க்கையை தாரும். ஆண்டவரே ஆண்டவரே உம்மை துக்கப்படுத்துகிற காரியங்கள் என்னில் இருக்குமானால் அது எவ்வளோ பயங்கரமானது ஆண்டவர், எவ்வளோ ஒரு கொடியது. உம்மை வேதனைப்படுத்துகிற காரியங்கள் எனக்குள்ளாக இருக்குமானால் ஆண்டவரே அது எவ்வளோ அநீதியான ஒரு காரியம். என்னை மன்னித்து எனக்கு இறங்கும். இவையெல்லாம் எடுத்து போடும் ஆண்டவரே, எடுத்து போடும் ஆண்டவரே. தாங்கள் செய்கிறது என்னதென்றியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற எத்தனையோ மக்கள் ஆண்டவரே தவறான ஒரு பாதையில் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், தவறான வழியில் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். தேவா மன்னியும், மன்னியும். ஆத்துமாக்களை தாரும், ஆத்துமாக்களை தாரும். என்னை கேளும், ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாக கொடுப்பேன்னு சொன்ன ஆண்டவரே. ஆத்துமாக்களை தாரும். என்னையும் கூட ஆண்டவரே நீர் ஒரு உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு பாத்திரமாய் நான் காணப்படணும் ஆண்டவரே. அசுத்தமான ஒரு பாத்திரமாக இருக்க வேண்டாம் ஆண்டவரே. என்னை நீர் உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு பாத்திரமாக என்னை வணைந்தள்ளும் ஆண்டவரே. நித்திய தேவனே
குயவனாகிய ஆண்டவரே, பரம குயவன், ஆவிக்குரிய குயவனாக ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை நீர் வணைந்தரலும் தாப்பனே. தேவா, என்னை ஒப்புக் கொடுக்கிறேன், என்னை ஆண்டவரே இருக்கிற நிலையில் என்னுடைய பாவங்களோடு, பாவத்தன்மையோடு, பாவ சுபாவத்தோடு ஆண்டவரே உம்முடைய அருமையான கரங்களில் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் இறங்கும் தேவையற்ற எல்லாவற்றையும் எடுத்து போடும். தேவையில்லாத காரியங்கள், தேவையில்லாத எதுவுமே வேண்டாம். இவ்வளோ அழகாக சொல்லிக்க நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடி ஜெபத்தினாலும் வேண்டுதினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த வசனத்துக்காய் ஸ்தோத்திரம், இந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். இவ்வளோ அருமையான காரியமாக இது இருக்கிறது ஆண்டவரே. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் என்று எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கிறேன். நான் ஏன் கவலைப்படணும் ஆண்டவரே? எனக்காக கவலைப்படக்கூடிய ஒரு ஆண்டவர் இருக்கும் பொழுது, எனக்காக கவலைப்படக்கூடிய ஒரு தேவன் இருக்கும் பொழுது நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லையே. ஆண்டவரே, எல்லாவற்றையும் உம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுக்குறேன். ஆண்டவரே, இந்த உலக பிரகாரமான எல்லாவற்றையும் உம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுக்க எனக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே. வருத்தப்பட்டு பாரஞ்சு மக்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நீ சொல்லியிருக்கிறேன். வருத்தப்பட்டு தேவையில்லாத காரியங்களில் தேவா நான் உழன்று கொண்டிருக்கிற இந்த நிலையை நீர் கிருபையாய் மாற்றி போடும். கிருபையாய் ஆண்டவரே மாற்றும். மன்னியும் ஆண்டவரே. தேவாதி தேவனே, என்னை மன்னித்து எனக்கு இறங்கும். கிருபன் தேவனே, என்னை மன்னித்து எனக்கு இறங்கும். ராஜா, என்னை வழிநடத்தும் ஆண்டவரே. இதுவே வழி என் நடவுங்கள் என்று சொல்லுகிற ஆண்டவரே, அந்த சத்தத்தை கேட்டு நான் நடக்க உதவி செய்யும். உமது ஆலோசனைப்படி நடத்தி முடிவிலே மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். அதுதான் எனக்கு தேவை. உம்முடைய ஆலோசனையை தாரும் ஆண்டவரே. இந்த காரியத்தில் உதவி செய்யும் ஆண்டவரே. உமக்கு ஒப்பு கொடுத்த வாழ்க்கையை தாரும் தேவா. இவ்வளோ சாத்தானுடைய தூண்டுதலுக்கு ஒவ்வொரு அடியிலும் ஆண்டவரே இரையாகி போகிற அந்த ஒரு காரியம் எவ்வளோ ஒரு ஆண்டவரே பயங்கரமானது. ஆண்டவரே, அவன் வஞ்சிக்கிறான், ஏமாற்றுகிறான், பொய்யை பேசுகிறான். ஆண்டவரே, எவ்வளோ பொய் பேசுகிறான். ஆண்டவரே, பொய்யனும் பொய்க்கு பிதாமாக இருக்கிறான். ஆண்டவரே, எவ்வளோ வேதனை ஆண்டவரே தேவா. ஆண்டவரே, உங்கள் பிதாவாகிய பிசாசினால் ஆண்டவரே உண்டானவர்கள் ஆண்டவரே ஆவிக்கேற்றபடி ஆண்டவரே கொல்லாத அந்த அவன் எவ்வளோ ஆண்டவரே இந்த மனசு மாம்ச விரும்பலை செய்யும்படியான அந்த ஒரு நிலைக்குள்ளாக அவன் ஒரு ஆத்துமாவை தள்ளி ஆண்டவரே அவன் நெருக்குகிறவனாக இருக்கிறான். தேவா, என்னை மன்னியும். கிருபை ஆண்டவரே, அநித்தியமானவர் எனக்கு எடுக்கப்பட்டிருக்க இந்த காலங்களில் தேவாமை சார்ந்து வாழ்கிற கிருபை தாரும். அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக பாரப்படுகிற ஆண்டவரே மன்னியும். பசுத்தாவியானவரே நன்மையான மக்களை மன்னித்தரலாம். தேவா, மன்னியும். கிருபையாயிரங்கும். ஸ்தோத்திரம். ஜெபத்தை கேட்கிறவர் என்று ஆண்டவரே நான் அறிந்திருக்கிறேன். ஜெபம் வீணல்ல, ஒரு நாளும் ஜெபம் வீணல்ல. இட்ஸ் எ கிரேட் இன்வெஸ்ட்மெண்ட். ஒரு பெரிய முதலீடு. ஏற்ற வேளையில் அழகாக எல்லாவற்றையும் செய்கிறவர். ஏற்ற வேளையில், ஏற்ற நேரத்தில், ஏற்ற விதத்தில் அழகாக எல்லாவற்றையும் செய்கிறவர். என்னுடைய ஜெபங்களை நீ தள்ளுகிறவர் அல்லவே. என்னை அலட்சியப்படுத்துகிற தேவன் அல்லவே. ஆண்டவரே, அப்படின்னா எனக்கு இந்த வெளிச்சத்துக்குள்ளாக நீங்கள் என்னை கொண்டு வந்திருக்க மாட்டீங்களே. ஆண்டவரே, அவ்வளோ பெரிய ஒரு மீட்பு. மன்னியும் ஆண்டவரே. கிருபையாய் மன்னித்து எனக்கு இறங்கும். என்னுடைய பாவங்களெல்லாம் மன்னியும் ஆண்டவர். என்னுடைய அக்கிரமங்களெல்லாம் மன்னியும். கத்தாவே எனக்கு உதவி செய்யும். இறக்கமுள்ள ஆண்டவரே, இந்த பாவியாக எனக்கு உதவி செய்யும் ஐயா. இந்த நேசனாகி எனக்கு நீங்கள் தான் உதவி செய்யணும். உண்மை இல்லாமல் நான் யாரிடத்தில் போவேன்? உண்மை இல்லாமல் எங்கே போவேன்? தேவா, பாதுகாத்து கொள்ளுங்க. என்னுடைய எல்லா தந்திரங்களுக்கு விலைக்கு பாதுகாத்து கொள்ளுங்க. ஆண்டவரே, என்னுடைய எல்லா தந்திரங்களுக்கு விலைக்கு பாதுகாத்து கொள்ளுங்க. ஆண்டவரே தேவா, ஐயோ இந்த தந்திரங்களுக்கு விலைக்கு இவர்களை பாதுகாத்து கொள்ளும். தேவனே சபையக்க நோக்கி பாரும். தேவா, இறங்கும். உயிர்மீழ்ச்சியை தாரும் ஆண்டவரே. உயிர்மீழ்ச்சியை தாரும். நீர் இல்லாத ஒரு வாழ்க்கை, இயேசு இல்லாத ஒரு வாழ்க்கை முற்றிலும் வெறுமையானது. தேவா, அது முற்றிலும் ஆண்டவர் வெறுமையானது. அது உண்மையிலே ஆண்டவரில் சாரம் இல்லை. ஆண்டவரே, எவ்வளோ ஒரு கொடூரமான ஒரு ஆண்டவரே காரியமாய் காணப்படுகிறது. கர்த்தாவே இறங்கும். தேவனே மன்னியும். மன்னித்து இறங்கும். என்னுடைய பாவங்களெல்லாம் மன்னித்து எனக்கு இறங்கும் ஆண்டவரே. நாள்தோறும் எனக்கு விதமான ஒரு கிருபையின் விலையை கொடுக்கிறீரே ஸ்தோத்திரம். நாள்தோறும் எனக்கு ஒரு இரக்கத்தின் விலையை கொடுக்கிறீரே ஸ்தோத்திரம். அநேகருக்கு ஆண்டவரே இது ஆசீர்வாதமாக இருக்கட்டும்.
அவையானவரே, உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாக, உம்முடைய ராஜ்யம் கட்டப்படும்படியாக ஒரு ஆசீர்வாதமான ஒன்றாக இருக்கட்டும். எனக்கல்ல, ஆண்டவருடைய கிருபைக்கு ஆண்டவரே சாட்சியாக, ஆண்டவருடைய இரக்கத்துக்கு சாட்சியாக, அவனுடைய தயவுக்கு சாட்சியாக இது காணப்படட்டும். என்னையும் நேசிக்கிற இந்த அன்பு, என்னையும் நேசித்து வழிநடத்துகிற அன்பு மற்றவர்களுக்கும் ஆண்டவரே காணப்பட நம்பிக்கைக்குரியதாய் ஆண்டவரே இருக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன்.